ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போ சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா அடுத்த ராத்திரியில் வந்து யாரை வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து கூடவே வந்து போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே வந்து தூடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அத்தை என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கதறி அழுதுகிட்டு நம்முடைய ரேவதி கிட்ட வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட வந்து இலக்கியா எவ்வளோ நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அது இந்த நேரத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டப்ப பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்து கௌதம் நீ வந்து வெளியவே இருந்தான்னு சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இலக்கியா வந்து யார் நம்மக்கிட்ட வந்து பார்க்கக்கூடாதுன்றதை வந்து மறைக்கிறா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து மறுபடியும் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போய் பார்க்குறப்ப நம்முடைய ரேவதியை வந்து பார்த்துட்றாங்க. நம்ம இலக்கியா கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறத நம்முடைய ரேவதியும் பார்த்தீங்கன்னா கௌதமை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியும் வந்து ஆகுறாங்க. எங்கே நம்ம வந்து பேசுனத எல்லாமே வந்து கௌதம் வந்து கேட்டு இருப்பணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு என்ன இலக்கியா ரேவதி அம்மாவுக்கு வந்து என்னாச்சு, அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்ட்டு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலை, இவங்கள தான் வந்து பார்க்க வரட்டு இப்போ வரப்போ கூட வந்து சொல்லலை, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் கிட்ட வந்து இவங்க தான் உங்கள் அம்மான்னு வந்து சொல்லாத, இவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்குது, இவங்க ரொம்ப நாளைக்கு வந்து வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி கிட்ட வந்து என்னம்மா என்கிட்ட வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தா இந்த சிட்டிலே பெரிய டாக்டர் வந்து நான் வந்து வச்சு உங்களை வந்து பத்திரமா வந்து பார்த்துருப்பேன், எந்த நோயும் வராத, எதுக்காக வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து மறைஞ்சு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி கிட்ட நம்ம கௌதம் சார் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சில காரணத்தால் தான் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி அம்மா வந்து கௌதம் எனக்கு ஒரே ஒரு வாசம் இருக்குது, என் மகன் வந்து யாருன்னு வந்து எனக்கு வந்து தெரியும், ஆனால் அவனை வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல இப்போதைக்கு, எனக்கு வந்து சாகர வழிக்கெல்லாம் வந்து அம்மான்னு கூப்பிடணும், அந்த வார்த்தையை வந்து நான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த ஆசையை வந்து நீ வந்து நிறைவேற்றி வைப்ப அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார்கிட்ட ரேவதி வந்து கேட்குறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாரும் இல்லைம்மா, என்னை வந்து பெற்றவங்க யாருன்னே வந்து தெரியாது அப்படின்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேவதி கண்ணில் வந்து நம்ம தண்ணி வந்து கண்ணீராக வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே சொன்ன போனால் நம்முடைய ரேவதியோட வாழ்க்கையில் வந்து முக்கியமான நாள் இதாக தாங்க சொல்ல முடியும். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெத்துக்கான நேரமும் வந்து நெருங்கி வந்துக்கிட்டே வந்து இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி வந்து ஆசைப்பட்ட மாதிரி நம்முடைய கௌதம் சார் வந்து நம்மளுடைய ரேவதியை வந்து அம்மானு வந்து கூப்பிட்டுறாருங்க. ஆனால் வந்து இவங்க தான் வந்து பெத்தாமான்னு எப்போ வந்து நம்மளுடைய கௌதம் சாருக்கு வந்து தெரிய வந்தாலே வந்து நம்ம இலக்கியாவுக்கும் நம்மளுடைய கௌதமுக்கு வந்து பெரும் பிரச்சனை வந்து உருவாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். வரப்போ எது நடக்குது. தேங்க்ஸ் ஃபார்